வணக்கம். நாம் இப்போ அவினாசியில் இருக்குங்க. அவினாசியில் இருக்கிற ஒரு பொது கழிப்பிடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற செப்டிக் டேங்க் செப்டிக் டேங்க் பியூர் ப்ராடக்டை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற இந்த செப்டிக் டேங்க்கே அப்படியே மாற்றிருக்கிறாங்க. இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் பேக் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என் வீட்டில் செப்டிக் டேங்க் நிறைஞ்சிருச்சு. அதுக்காக நாம் ஒரு வண்டியை வர வச்சு அதை எப்படி என்னை சீட் பண்ணாங்க, அதில் ஒரு ஸ்கேமில் நான் மாட்டி எவ்வளோ காசை இழந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது தமிழ்நாடு முழுக்க வைரலாகி நிறைய எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. ஸோ அப்படி எனக்கு இவங்க செப்டிக் டேங்க் பியூரில் இருந்துமே காண்டாக்ட் பண்ணி எங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செப்டிக் டேங்க் பிரச்சனையெல்லாம் வராது. உங்கள் ஏற்கனவே இருக்கிற செப்டிக் டேங்க்கை பயோசெப்டிக் டேங்கை சுலபமாக பாக்டீரியா மூலியமாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அதை வாங்கி யூஸ் பண்ணேன். என் வீட்லேயுமே ஒரு அருமையான ரிசல்ட் இருந்தது. அதையும் விளாகாக போட்டோம். அந்த ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல பேர் வாங்கி யூஸ் பண்ணாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் எங்களுக்கு இது யூஸ் பண்ணலை, சரியாக ஒர்க் ஆகலை, யூஸ் பண்ண தெரியல, ரெண்டாவது இது உண்மையிலேயே இது ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல, சும்மா சொல்கிறாங்க அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் இவங்ககிட்ட, ஆஃபீஸில் கால் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு ஒர்க் ஆகலை, சும்மா சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்லாம் கேட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க இல்லை சார், நீங்களே என்ன பண்ணலான்னு சொல்லுங்கன்னு கேட்டப்போ எனக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, நானும் உங்களோட கஸ்டமர் தான், ஆனால் இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதின் பேரில் அவங்க ஒரு 2-3 மாதமாக இங்கே அவினாசி ஸோ இதுக்கான பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கி இங்கே பொது கழிப்பிடத்தில் வர்ற இந்த டாய்லெட்லேருந்து வரக்கூடிய இந்த ஸ்லட்ஜு, ஏற்கனவே இருக்கிற பழைய ஸ்லட்ஜு, அது எல்லாத்தையுமே மாற்றுற மாதிரி இவங்களோட ப்ராடக்ட் இந்த செப்டிக் டேங்க் பியூரை ஒரு சமூக சேவையாக இங்கே இருக்கிற மக்கள் பயன்படும்படியாக இந்த செப்டிக் டேங்கே ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இன்றைக்கி மாற்றிருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்காகத்தான் நாம் வந்திருக்கோம். உண்மையிலேயே இந்த செப்டிக் டேங்க் பியூர் எப்படி வேலை செய்யுதா இல்லையா, அந்த வேலை செஞ்சு பாக்டீரியா மூலியமாக ஆக்டிவேட் ஆகி ஸ்லட்ஜெல்லாம் தண்ணியாக மாறினதுக்கப்புறம் அதை கிரவுண்ட் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணலாமா, செடி கொடிகளுக்கெல்லாம் போட்டு அதை செடி வளருமா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க. இங்கே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, ஸோ இதுதான் செப்டிக் டேங்க் பியூர். ஸோ இங்கே நான் நின்றுட்டுருக்கிறதே இந்த டாய்லெட்டுடைய மிகப்பெரிய செப்டிக் டேங்க். இது 32,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு செப்டிக் டேங்குங்க. இந்த பொது கழிப்பிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவினாசி, திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற அவினாசியில் தாங்க இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன 32,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட செப்டிக் டேங்க்கு. ஆனால் இந்த பொது கழிப்பிடம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நாளைக்கு 150-200 பேர் புழங்குற ஒரு செப்டிக் டேங்க். ஸோ அதிலிருந்து டெய்லியுமே அப்போ எவ்வளோ ஸ்லட்ஜஸ் வரும், எவ்வளோ சீக்கிரம் இந்த செப்டிக் டேங்க் நிறையும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்குங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் இப்படி ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணீங்க, ஒரு பொது கழிப்பிடத்துக்குள்ளே இந்த செப்டிக் டேங்க் பியூர் ப்ராடக்டை காட்டி நீங்கள் எதுக்கு நீங்கள் இதில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நாம் ஏதாவது வேறு ஐடியா பண்ணியிருக்கலாங்க. ஆனால் இப்படி நாம் செய்யும்போது பொதுமக்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். நாளைக்கு இது ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஸ்லட்ஜஸ் எல்லாமே ஃபுல்லாக அப்படியே அந்த கிரவுண்ட் வாட்டர் மாதிரி ஆகிட்டு உங்களுக்கு அந்த தண்ணியவே நம்ம இங்கே கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டா பொதுமக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த செட்டப்புக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததுன்னு காட்டுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இந்த ஃபென்சிங்கு, டைல்ஸ் எல்லாம் இவங்க போட்டிருக்கிறாங்க. போட்டு செப்டிக் டேங்க் மேலே அந்த மேன்ஹோல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சு கிளாஸ் போட்டிருக்கிறாங்க. உலகத்திலே செப்டிக் டேங்க்குக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஃபிட்டிங்கோடு செட் பண்ணது இவங்க தான். இது எதுக்காக பண்ணியிருக்கிறாங்கன்னா, யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது 12/3/2025ங்க. இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 23/4/2025 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு கடுமையான உழைப்பை இதில் போட்டிருக்கிறாங்க. அதாவது இது எதுக்காக அப்படின்னா, பொதுமக்கள் பயன்பெறணும், இதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு செப்டிக் டேங்க்குக்கு இவ்வளவு விஷயங்கள், வசதிகள் எல்லாம் பண்ணியிருக்கிறதே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. 32,000 லிட்டருங்கிற ஒரு செப்டிக் டேங்க்கு அப்படியே நல்ல தண்ணி தொட்டியாகவே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க 1.5 மாதத்தில். அதோட ப்ரூஃப் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்த செப்டிக் டேங்க் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லட்ஜஸ் டைரெக்டாக இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு சம்பில் தான் இதில் ஸ்டோரேஜ் ஆகும். இதிலிருந்து நெக்ஸ்ட்டு சம்புக்கு இதுக்குள்ளே அவங்க பாக்டீரியாஸ் போட்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க செப்டிக் டேங்க் பியூரோடது. இதிலிருந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பியூர் லிக்விடாக அடுத்த இதில் உங்களுக்கு இந்த வாட்டர் போய் அங்கே டெபாசிட் ஆகும். ஸோ அங்கே
ஒரு மோட்டர் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. தண்ணி மோட்டர் தான், 1 HP மோட்டர் போட்டுங்க. இந்த செப்டிக் டேங்க்லேருந்து அப்படியே தண்ணியை வெளியே ஏற்றி பைப் போகுது பாருங்கள், ஹோஸு, அது வழியாக அப்படியே கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு நேரடியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மக்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிற இடம். நார்மலாக ஒரு ஏதோ ஒன்று வந்து காட்டுறாங்க, இப்படி எங்கள் பொருள் இப்படி வேலை செய்யுதுன்னா அது வந்து எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்லாம் கேட்பாங்க. இது வந்து 24 மணி நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வேணாலும் லோக்கல் இருந்தாலும் நேராக வாங்க, நாங்கள் எல்லாமே காமிச்சிருக்கோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும்னாலும் நீங்கள் ஒரு மெசேஜோ கமெண்ட்டோ இல்லை காலோ பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷனை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். நேராக வந்து இந்த டாய்லெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தே கூட நீங்கள் அங்கே இருந்து இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாக்டீரியான்னு சொல்கிறாங்க, ஆக்டிவேட் ஆகுங்கிறாங்க. அது எப்படி ஒரே மாதத்தில் ஸ்லட்ஜாக மாறுமான்னு கேட்குறாங்க. ஒரு 32,000 லிட்டர் கழிவு தொட்டியில் எவ்வளவு ஸ்லட்ஜஸ் இருக்கும், மனித கழிவுகள் உள்ள இருக்கும். அது எப்படி நல்ல தண்ணியாக இவ்வளவு சீக்கிரம் மாறி இருக்குது அப்படின்னா இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த ஃபுட்டேஜஸ் தான். அதாவது 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்த செப்டிக் டேங்க் இருந்த நிலைமை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்டிக் டேங்க்லேருந்து ஒரு சின்ன அளவில் தண்ணி வெளியில் வந்தாலும் திறந்தாலும் எவ்வளோ ஸ்மெல்லு வருங்க. ஆனால் அவ்வளவையும் வந்து இவங்க பொறுத்துக்கிட்டு அதுக்கான செட்டப், இப்போ இந்த பொருள்கள் நம்மளுடைய செப்டிக் டேங்க் பியூர் ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்லட்ஜெல்லாம் நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கான முயற்சியில் இருக்கும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு அவங்களுக்கு. இது எதுக்காக செஞ்சுருக்காங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படிங்கிறக்காக தான். செப்டிக் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்லம்ப்பு. இதுக்குள்ளே தான் அந்த டாய்லெட்லேருந்து வர்ற எல்லா ஸ்லட்ஜும் அங்கே தான் வருங்க. எவ்வளோ கெட்டியாக அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கெட்டியாக சாலிடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து இதுக்கு அடுத்து வர்ற சம்பு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்போது அவங்க காட்டுவாங்க. 1.5 மாதத்துக்கு முன்னாடி இப்போ இருந்தது, இன்றைக்கி நம்ம காட்டும்போது எவ்வளோ தண்ணி பச்சை தண்ணி மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்களா. அது வந்து உரம் மாதிரியே நீங்கள் மரங்களுக்கு வந்து உபயோகப்படுத்தல, ஒரு துளி ஸ்மெல்லே வராது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இதை திறக்கும் போதெல்லாம் அப்படி பயங்கரமான ஸ்மெல்லு வந்ததுங்களாமா. இது லிக்விடு நம்ம மெட்டீரியல் செப்டிக் டேங்க் பியூரை உள்ளே போடுறதுக்காக இது திறக்கல பயங்கரமான ஸ்மெல்லு வந்தது. அங்கேயே நிற்க முடியல. ஆனால் மக்கள் பயன்படுத்தணும், ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு நிறைய பெர்மிஷன்ஸும் கவர்மெண்ட்டில் வாங்கியிருக்கிறாங்க. இந்த செப்டிக் டேங்க் பியூர் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம வீட்லேயும் இது உபயோகப்படுத்தி எவ்வளோ ரிசல்ட் கொடுத்துச்சுங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வ்ளாக் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 32,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த செப்டிக் டேங்க்கை மெஷர் பண்ணி எந்த அளவுக்கு வந்து இந்த செப்டிக் டேங்க் பியூர் ப்ராடக்டை போடணும் அப்படிங்கிற கணக்கை வச்சு இவங்க கால்குலேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த அளவுக்கான ப்ராடக்டாக அதில் வந்து தண்ணியில் கலந்து இப்போ செப்டிக் டேங்க்கில் வந்து கொண்டு போய் இப்போ ஊற்ற போகிறாங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அது சரியாக வேலை செய்யாது. அதை தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது அருமையான ப்ராடக்ட். ஆனால் இதை பற்றினா அவேர்னஸ் இல்லை. நீங்கள் கரெக்டாக எங்களது இவ்வளோ தாங்க கெப்பாசிட்டி, இவ்வளோ தாங்க கொள்ளளவு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இத்தனை கிலோ நீங்கள் வாங்கணுங்க, இப்படி யூஸ் பண்ணணுங்கிற அந்த அவங்க சொல்கிற அந்த கால்குலேஷன் அண்ட் ப்ராசஸை பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா 100% சக்ஸஸ் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இதை பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி மெஷர்மெண்ட்டு அது எல்லாமே அளந்து இன்றைக்கி இந்த செப்டிக் டேங்க்கில் நம்ம ப்ராடக்டான செப்டிக் டேங்க் பியூரை வந்து உள்ளே ஊற்ற போகிறாங்க. ஸோ அதிலிருந்து தான் நீங்கள் இன்றைக்கி முன்னாடி பார்த்தீங்க இல்லையா எந்த அளவுக்கு அது ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்திலேயே இப்படி ஒரு விஷயத்தை யாருமே முயற்சி எடுத்து செப்டிக் டேங்க்காக ஒரு பொது கழிப்பிடத்தில் பண்ணவே இல்லை. செப்டிக் டேங்க் பியூர் டீம் திருப்பூர் டீம் தான் வந்து இதை இவ்வளவு சிரத்தை எடுத்து பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டிக் டேங்க் பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. நம்ம மெயினான ரோடுகளில் வீடு இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. அதாவது சந்துக்குள்ளே இக்கட்டுக்குள்ளே நம்ம வீடுகளை வச்சுக்கிட்டு செப்டிக் டேங்க் நிறைஞ்சு வச்சுன்னா லாரி கூப்பிட்டிங்கன்னா லாரி சந்துக்குள்ளே வராது. ஆளை வச்சு நம்ம மோந்து கொண்டு போய் ஊற்ற முடியாது, அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. ரெண்டாவது இப்போ வாசம் வெளியில் வந்துருச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரர் சண்டைக்கு வருவார். இத்தனை சிக்கல்கள் இருக்குது. ஏற்கனவே பழைய வீடு வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, பல வருஷம் ஆகிருக்கேன். அந்த செப்டிக் டேங்க்கை வந்து நீங்கள் ஸ்லட்ஜே முக்கால்வாசிக்கு அடைஞ்சிருக்கேன், எடுத்தாலும் சுத்தமாக வராது, பயங்கர பூச்சி புழுவுகளில் வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் செப்டிக் டேங்க் பியூரை வாங்கி அவங்க சொல்கிற ப்ராசஸில் இப்படி நீங்கள் உங்கள் செப்டிக் டேங்க்குள்ளே ஊற்றிட்டிங்கன்னா வாழ்க்கை பூரா உங்களுக்கு தொல்லையே கிடையாதுங்க. அந்த செப்டிக் டேங்க் நிறைய ஸ்மெல்லு வரும், பூச்சி எதுவும் கிடையாது. அது வாட்டுக்கு நல்ல தண்ணி தொட்டியாட்டம் அப்படியே இருக்குது, ஜம்முன்னு இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கிற உங்கள் செப்டிக் டேங்கை பயோ செப்டிக் டேங்காக மாற்றுறது தான் வந்து இந்த செப்டிக் டேங்க் பியூருடைய இது
ரிசல்ட்டே உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து எந்த கவலையும் செப்டிக் டேங்க் நிறைஞ்சு போச்சுன்னா என்னென்னு சில பேர்லாம் சொந்தக்காரங்க 4-5 பேர் திடீர்னு ஊர்லேருந்து வந்துட்டாங்கன்னா 2-3 நாள் நோம்பிக்கி இருந்துட்டாங்கன்னா பயப்படுவாங்க, ஐயோ நிறைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது. இனி அந்த கவலையே வேண்டாங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியான ஸ்லட்ச் மேலே இதை ஊற்றுறாங்க. 1.5 மாதத்தில் அது எப்படி இருக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த தண்ணி என்னென்ன இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு. சில பேர்லாம் அதெல்லாம் எப்படிப்பா வெளியெல்லாம் விட்டால் ஸ்மெல்லு வரும், அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் பொது புழக்கத்துக்கு அந்த புழக்கத்தில் யூஸ் பண்ணுற அளவுக்கு கிரேடில் இந்த செப்டிக் டேங்க் பியூர் ப்ராடக்ட் வந்து ஸ்லட்ஜையே வந்து மாற்றிடுது. இப்போ வந்து ஊற்றி விட்டு கலக்கி விடுறாங்க ஸ்லட்ஜையே உங்களுக்கு செப்டிக் டேங்க்குள்ளே. இவ்வளோ அற்புதமான ஒரு ப்ராடக்ட் நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் மட்டும் பத்தாது, நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தி உங்கள் வீட்டை வந்து சுத்தமாகவும் சுற்றுப்புற சூழலோடவும் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் செப்டிக் டேங்க் பியூருடைய டீம் வந்து இவ்வளோ பெரிய வேலையை வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஒரு செப்டிக் டேங்க் ஓப்பன் பண்ணி சுத்தம் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு அடப்பு கிடப்பு எடுக்கிறாங்கனால நம்ம அந்த ஏரியா பக்கமே போக முடியாதுங்க. அவ்வளோ ஸ்மெல்லு வரும். கிட்டையே நெருங்க மாட்டோம், அருவருப்பாக இருக்குது. ஆனால் பாருங்கள் இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு இந்த ஸ்லட்ஜ் எல்லாம் எவ்வளோ கட்டியாக இருக்குது, அங்கெல்லாம் எவ்வளோ ஸ்மெல் இருந்திருக்கு. இவங்க போய் இந்த செப்டிக் டேங்க் பியூர் அதில் ஊற்றி சுத்தம் பண்ணி இந்த இடத்தையே வந்து மாற்றி அப்படியே உங்களுக்கு ஒரு பெரிய ஷோகேஸ் மாதிரி எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா அது எவ்வளோ தூரம் அவங்க அதை பொறுத்துக்கிட்டு பொதுமக்களுக்காக செஞ்சுருக்கிறாங்கங்கிறது உண்மையிலே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 32,000 லிட்டரு கழிவு தொட்டியை செப்டிக் டேங்க் தொட்டியை இன்றைக்கி நல்ல தண்ணி தொட்டியாக இவங்களுடைய செப்டிக் டேங்க் பியூர் ப்ராடக்ட் மாற்றிருக்கு. பாருங்கள், இது இன்றைய நிலைமை. நீங்கள் இப்போ ஒரு செகண்டுக்கு முன்னாடி பார்த்தது 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவினாசி கழிப்பிடத்தோட நிலைமை இன்றைக்கி எப்படி பச்சை தண்ணி மாதிரி வந்து அந்த ஸ்லட்ஜெல்லாம் மாறிடுச்சு. 1.5 மாதத்தில் அந்த பாக்டீரியா அத்தனை ஸ்லட்ஜையுமே வந்து உங்களுக்கு மாற்றி பச்சை தண்ணி மாதிரி ஒரு துளி ஸ்மெல் இல்லாமல் கொண்டு வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைல்ஸு, கண்ணாடி மேன்ஹோல் கவர் மேலே கண்ணாடி போட்டிருந்தாங்க இல்லைங்களா, இப்போ நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக அந்த கண்ணாடி இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கண்ணாடி வழியாக செப்டிக் டேங்க்குள்ளே அது எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நேரிலேயே பார்த்துக்கலாம். உலகத்திலேயே வேறு எங்கேயுமே இந்த ஆப்ஷன் கிடையாது. இங்கே மட்டும்தான் நம்ம திருப்பூர் அவினாசியில் நம்ம செப்டிக் டேங்க் பியூர் ப்ராடக்ட்டில் வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பழனி சேனல்லேருந்து கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க இந்த செப்டிக் டேங்க் பியூர் ப்ராடக்ட் வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறத அப்படியே கண் முன்னாடி நிரூபித்து காட்டின இந்த டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து சொல்லிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பண்ணியாச்சு, தண்ணியாகவே மாறிடுச்சு. இப்போ அந்த செப்டிக் டேங்க் தண்ணி எப்படி மரத்துக்கு விடுறாங்கன்னு பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி லீக் ஆனாலே எவ்வளோ ஸ்மெல்லு வரும். இப்போ அந்த இடத்துலையே பக்கத்தில் எல்லாமே விட்றாங்க. மரம், செடி, கொடி எல்லாத்துக்குமே வந்து இந்த செப்டிக் டேங்க் பியூருடைய தண்ணியை வந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செடிகளே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு செழிப்பாக க்ரீனிஷாக இருக்குது, பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேகமாக செப்டிக் டேங்க் தண்ணி வந்து அங்கே செடிக்கு போயிட்டு இருக்குது. எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இதெல்லாம் வந்து ஒரு அதிசயம். மக்கள் விழிப்புணர்வுக்காகவும் பயன்பாட்டுக்காகவும் இனிமேல் செப்டிக் டேங்க் பற்றின கவலையோ பயமோ துளி கூட இல்லாமல் ஆரோக்கியமாக உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே பயமெல்லாம் வாழணுங்கிறதுக்காக தான் செப்டிக் டேங்க் பியூர் வந்து இவ்வளோ அற்புதமான ப்ராடக்ட் வந்து அவினாசி பொது கழிப்பிடத்தில் உங்கள் கண் முன்னாடி ஒரு லைவ் ப்ரூஃபை வந்து காட்டியிருக்கிறாங்க. செயல்முறை விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். 1.5 மாதத்தில் எவ்வளோ கழிவு நீரை வந்து செப்டிக் டேங்க் கழிவுகளை ஸ்லட்ஜை எப்படி பச்சை தண்ணி மாதிரி மாற்றிருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. சந்தேகம் இருந்தால் நேர்லேயே வந்து பார்த்துக்கலாம். அவினாசி பொது கழிப்பிடத்தோட லொக்கேஷன் கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணிடுவோம். 24/7 வந்து நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு போகலாம். கண்ணாடி வழியாக செப்டிக் டேங்க்குள்ளே நடக்கிறத நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதை மக்கள் வந்து வாங்கி பயன்படுத்தி உங்கள் வீட்டு செப்டிக் டேங்க்குகளை நீங்கள் ஒரு ஆரோக்கியமான தண்ணி தொட்டியாக மாற்றிக்கணும். வெறும் ஒரு 1300 செலவு பண்ணிங்கன்னா போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி தொட்டிகளுக்கு இந்த செப்டிக் டேங்க் பியூரை ஊற்றுனீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 நாளுக்குள்ளே அது அப்படியே தண்ணி தொட்டியாக மாறிடும். மறந்துடாதீங்க, அளவுகளை ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இந்த ப்ராடக்டை ஆர்டர் பண்ணிடுங்க. நன்றி.